நீங்க தம்ப்நெயில பார்த்தோம்னா, "என்ன விஷ்ணு மூவிக்கு ரிவ்யூ பண்ண போறியா?" அப்படின்னு வந்து நெனச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதுதான் இல்லைங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "காந்தாரா" அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பார்ட் 1 முன்னாடி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்ட் 2 வந்து கண்டிப்பா பாருங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க, ஒரு வள்ளலாரோட வழிய பின்பற்றீங்க, இல்ல வந்து ஞான மார்க்கத்துக்குள்ள போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைய உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தும். அது அப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்த பத்தி படத்துல என்ன இருக்குன்னு நான் சொல்லப் போறதில்ல. பட் நீங்க என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயம் வந்து வள்ளலார் சொன்ன கான்செப்ட்டோட எவ்வளோ அழகா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத, இந்த வீடியோல வந்து நீங்க ரொம்ப டீட்டெயில்டா வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா ஒரு விஷன் கிடைக்கும். ஒரு சிறு குறு தெய்வம்னா என்ன? ஒரு ஏக இறைவன் அப்படின்னா என்ன? ஏன் வந்து சித்தர்களும், வள்ளலாரும் வந்து இதுக்கு நடுவுல வந்து இவ்வளோ பெரிய டிஃபரன்சஸ் வச்சிருக்காங்க? இத வந்து சிறு குறு தெய்வங்களை எப்படி பார்த்தாங்க, ஏக இறைவனை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறு குறு தெய்வங்கள்னா என்ன? இந்த சிறு குறு தெய்வங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க முதல்ல. ஒரு பிரீஃபா சொல்றேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற ஊர் தெய்வங்கள். 2வது காவல் தெய்வங்கள். 3வது உங்களோட குலதெய்வங்கள். சரிங்களா? 4வது நீங்க வந்து இந்த காந்தாரா படத்துல பார்த்த மாரி இந்த கணங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பஞ்சுருளி, குளிகன் இந்த மாரிலாம் இருக்கு. சரிங்களா? அந்த குளிகன்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. அத வந்து படத்துல அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. இந்த மாரி தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வங்களாகட்டும், தேவதைகள், கிராம தேவதைகள், எல்லை தேவதைகள், ஊர் தேவதைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து சிறு குறு தெய்வங்கள் தான். இந்த சிறு குறு தெய்வங்கள வந்து அழகா வந்து கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணங்கள்லயே 2 வகையான கணங்கள் இருக்கு. ஒண்ணு சிவகணங்கள் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு விஷ்ணு கணங்கள்னு சொல்றது. பழமையான சிவன் கோயில்ல வந்து நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கணங்கள வந்து லேசா வந்து காட்டியிருப்பாங்க. எப்படின்னா, சிவதுர்கை, விஷ்ணு துர்கை அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதாவது இது சிவகணம், விஷ்ணு கணம்னு காட்டுவாங்க. இது 2க்குமே வெவ்வேறு விதமான தன்மைகள் இருக்கு. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமங்களையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து விழா எடுத்து கொண்டாடுவாங்க. ஆனா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏக இறைவன். எங்கேயுமே வந்து ஏக இறைவனுக்கு விழா எடுத்தல் அப்படிங்கிறது இருக்காது. இதுதான் வந்து உண்மை. அப்ப நீங்க கேட்கலாம், நமக்கு வந்து ஊர் விசேஷங்கள் வருது அந்த கோயில்ல. அது எல்லாமே வந்து நம்ம ஏக இறைவனுக்கு எடுக்கிற விழாக்கள் வந்து கிடையாது. ஏக இறைவன நீங்க வந்து விழா எடுக்கணும், கொண்டாடணும் அப்படின்னா, அதற்கு ஒரே வழி தன்னை உணர்தல் மட்டும் தான். மத்த ஊர் தெய்வங்கள், எல்லை தெய்வங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி விழா எடுக்குறாங்க அப்படின்னா, ஏக இறைவனுக்கு நம்ம தினம் தினம் விழா எடுக்கணும். அந்த தினம் தினம் எடுக்கிற விழா தான் நீங்க செய்யற தியானமும், தவமும், ஜபமும் எல்லாமே. ஜெபம் அப்படின்னது உடனே மந்திர ஜெபமா அப்படின்னு கேட்காதீங்க. பின்னாடி அத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும். ஊர் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள்னா என்ன? ஏக இறைவன்னா என்னன்னு. 2வது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஊர் தெய்வங்களுக்கும், இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம ஒரு ஞான பாதையில போறோம். நம்ம எத வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. நீங்க வந்து நார்மலா இந்த ஏக இறைவன்கிட்ட இருந்து வந்த சிருஷ்டி சக்திகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறு குறு தெய்வங்கள். இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மள வந்து பாதுகாத்து நிக்க முடியும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு ஒரு அரணா வந்து நிக்க முடியும். நீங்க ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் போறீங்க, இல்ல வந்து வானுலக பயணம் அப்படின்னு நம்ம சொல்றது, இல்ல ஒரு தியானம், தவம் இதுக்குள்ளலாம் போறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க காவலுக்கு அவங்கள வந்து எந்த ஒரு தீய சக்திகளும் அண்டிறக்கூடாது. ஏன்னா வினைகள்னால எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு நீங்க தியானம், தவம்க்கு உட்கார்ந்தாலும், திடீர்னு யாரோ அப்படி நடக்கிற மாரி இருக்கும் நைட்டு 12 மணிக்கு. திடீர்னு உங்களுக்குள்ள யாரோ வந்து பேசுற மாரி இருக்கும். திடீர்னு எதையோ உங்கள வந்து சுரண்டுற மாரி இருக்கும். புடிச்சு இழுக்கிற மாரி இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. அனைவருக்குமே இந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நீங்களே உங்கள வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க கரெக்ட்டா தான் உள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அந்த மாரி நேரங்கள்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தியானம், தவம வந்து கலைக்கிறதுக்காக சில சக்திகள் வந்து முற்படும். இது வந்து உண்மையான நிஜம். அப்போ அந்த மாரி நமக்கே எப்படின்னா, அப்ப கடுந்தவம் புரியிற சித்தர்கள், முனிவர்களுக்கு அப்ப எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு வந்து யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த எந்த ஒரு தேவையில்லாத சக்திகளும் நம்ம கிட்ட வந்து அண்டிறக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க காவலுக்கு சில தெய்வங்கள வந்து நிறுத்தி வச்சுட்டு போவாங்க.
சரிங்களா? அப்போ இந்த தெய்வங்களும் தேவதைகளும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு காவலா வந்து நிற்கும். இதுதான் வந்து உண்மையான காவல் தெய்வங்கள். இதை வந்து நீங்க அழகா நம்ம சித்தர்களோட நூல்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனுமான் வசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல வந்து குளிகன் வசியம்னு சொல்லியிருப்பாங்க, வீரபத்ரர் வசியம்னு சொல்லியிருப்பாங்க, காளி வசியம், அகோர காளி, மயான, இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா நீங்க உட்காந்து மாந்திரீகம் மந்திரம் பண்ணி ஒருத்தனுக்கு எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இல்ல, உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னு கொடுக்கறதுக்காக ஞான பாதைக்குள்ள போகும்போது உங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ நார்மலா ஒருத்தர் இருக்காரு, ஒரு பூஜை புனஸ்காரம் மந்திரங்கள் செய்யறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பலவிதமான பூஜைகள் செஞ்சு மண்டல பூஜைகள் 1 மண்டலம் 2 மண்டலம் 3 மண்டலம்னு செஞ்சு பல லட்சக்கணக்கான உருக்கள் போட்டா மட்டும்தான் அந்த கிராம தேவதைகள் தெய்வங்களே வந்து முதல்ல வசியமாய் நிற்கும் இவங்களுக்கு. அதுவும் முழுமையால கட்டுப்பட்டு நிற்காது. சரிங்களா? அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம வரும். இவங்களுக்கு ஒரு உதவி செய்யுதுன்னா அதற்கு ஒரு 10 மடங்கான சக்தியை அது எடுக்காம இந்த சின்ன சின்ன உதவிகளை செய்யாது. நீங்களா பாக்குறீங்க இல்லையா, ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்றாங்க ஒருத்தர், இல்ல அவங்கள வந்து ஏதோ பண்ண நினைக்கிறாங்க, காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா சும்மாலாம் அது வந்து செய்யாது. அதற்கு தேவையான பல மடங்கு சக்தியை நம்ம அதுங்களுக்கு கொடுத்தாதான் அது செய்யும். அதுக்குதான் வந்து யாகங்கள் ஹோமங்கள் வளர்க்கறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து மந்திரங்கள் சொல்றது, போற்றி 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 அப்படிங்கிறது, இது எல்லாமே அதுக்காக சொல்றதுதான். சரிங்களா? ஆனா ஏக இறைவனுக்கு பாத்தீங்கன்னா போற்றிங்கிறதும் இருக்காது, எதுவுமே இருக்காது. கொஞ்சம் நம்ம ஆழமா போய் இப்ப சிந்திப்போம். இதுல வந்து சிவபுராணம் என்ன சொல்ல வருதுங்கிறத கடைசியா இல்ல அதுக்கு அடுத்த பார்ட்ல வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து இதுங்களை வந்து வசியம் பண்றதுக்கு இவங்க கஷ்டப்படுவாங்க. இதை வச்சு தவறுதலான வேலைகள் செஞ்சா கடைசி நேரத்துல இதுங்களே வந்து இவங்க வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பழி வாங்கிட்டு போயிடும். ஆனா இதுவே ஒரு சித்தனோ ஞானியோ வந்து இங்க அதை வந்து மந்திரம் சொல்ல வேண்டாம், பல யாகங்கள் வளர்க்க வேண்டாம், ஜபங்கள் பண்ண வேண்டாம், கண்ணை மூடி உட்காந்து நீ வா அப்படின்னா அன்போட அது எல்லாமே இறங்கி வரும். நம்மளுடைய ஒவ்வொரு டைரக்ட் கிளாஸஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெய்வங்களையுமே வந்து நம்ம கூப்பிட்டு காட்டியிருக்கோம். ஒருத்தருமே வந்து அந்த கிளாஸ்ல யாரு வந்து முறையா பயிற்சி பண்றாங்களோ அங்க இருக்கிற அத்தனை பேருமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. இது நம்ம கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் நம்ம கிளாஸ்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஆழமா இந்த விஷயம் தெரியும். எப்படி நம்ம இவ்வளோ ஒரு ஆன்மீக பாதையில இருக்கும்போது ஒரு 12 வருடமா நான் கூப்பிடும் போது அதுங்களை எப்படி வந்து அந்த அந்த ஒரு இடத்தோட தன்மையவே மாத்தி அதை வந்து இந்த நிகழ்வு உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கோயம்புத்தூர் கிளாஸ்லேயும் சரி வேலூர் கிளாஸ்லேயுமே வந்து சரி நம்ம வந்து சத்சங்கங்கள் போகும்போது அந்த இடம் வந்து ஒரு யதார்த்தமான இடமா இருக்கும், ஒரு நார்மலா எல்லாருமே வந்து கவனிக்கிற இடமா இருக்கும். ஆனா ஒரு மெடிடேஷன் செஷன் அப்படின்னு நான் உள்ள கூட்டிட்டு போகும்போது அது எவ்வளோ பெரிய ஏசி ஹாலா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஹாலா இருந்தாலும் கம்ப்ளீட்டா அந்த அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சரையே 100% அது மாத்திரும். நம்ம கோயம்புத்தூர் கிளாஸுக்கோ வேலூர் கிளாஸுக்கோ யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ தாராளமாக அதை கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போதான் வந்து அவங்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி அந்த விதமான சக்தி தன்மைகளை மாற்றி நம்ம வந்து ஏன் அவங்கள கூப்பிடுறோம்னா ஒரு காவலுக்காக, வாராகி ஆகட்டும், பிரத்யங்கரா ஆகட்டும், காலபைரவர் ஆகட்டும், இல்லை நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ண நம்ம சின்ன மஸ்தா ஆகட்டும், இல்லைன்னா வந்து சரபேஸ்வரர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை காவலுக்கு நின்று தேவையில்லாத தீய சக்திகளை வந்து விலக்கி, அதாவது ஒன்றும் இல்லைங்க, எனர்ஜிஸை வந்து ஒரு விதமாக வந்து அதாவது பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஒரு விதமாக போகும், நியூட்ரலாக யூஸ் பண்ணால் வேற விதமாக போகும், நெகட்டிவாக யூஸ் பண்ணால் வேற விதமாக போகும். இந்த இடத்துல நான் நல்லது கெட்டதுன்னு பிரிக்கலைங்க, பாசிட்டிவ் நியூட்ரல் நெகட்டிவ்னு நான் வேற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன். சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து சிறு குறு தெய்வங்கள். ஏழை இறைவன் எப்படிப்பட்ட ஆளுனா நீங்க என்னதான் பூஜை பண்ணாலும் வரமாட்டாரு, என்னதான் வந்து நீங்க வந்து உட்காந்துட்டு மாலை வாங்கி சாத்துறேன், புடவை வாங்கி கொடுக்குறேன், இல்லை வந்து நான் வந்து ஆடைகள் வாங்கி கொடுக்குறேன், பொன் பொருள் ஆபரணங்கள் கொடுக்கறனாலும் வரவே மாட்டாருங்க. ஸோ அதுதான் வந்து ஏக இறைவனோட தன்மை. அவர் வந்து ஒன்னே ஒண்ணுக்கு தான் வந்து மயங்குவார், அதுதான் வந்து அன்பு. அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புன்னதோ உடனே வந்து நான் வந்து ஒருத்தருக்கு அடிப்படுது இறக்கப்படுறேங்கிறதுக்கு பேரு அன்பு கிடையாதுங்க, அது கருணை. அதை தாண்டி தயவுன்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டி தான் அன்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வள்ளலார் கொடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இந்த 3 டேர்முமே ஒன்று. இத்தனை நாள் நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா வந்து அன்பு அப்படின்னா வந்து பாசம் கருணை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அது கிடையாதுங்க, இது டோட்டலா வேற கான்செப்ட். உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகா சீக்கிரட் உள்ள வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதே மாதிரி திருமூலரும் அவங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னா அன்பே சிவம்னு சொல்லுவாரு, அறிவே சிவம்னு சொல்லுவாரு. இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. நான் எப்பவுமே ஒவ்வொரு வீடியோலையும் நான் முதல்ல வந்து பண்றது தான் உங்களை தான் நான் யோசிக்க வைப்பேன். ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுதான் உண்மையான சத்து விசாரமா இருக்கும்.
இப்போ நம்ம வந்து சிறு குறு தெய்வங்கள்னா என்னன்னு பார்த்தோம். இது ரெண்டுக்கும் இருக்க சக்தி வேறுபாடுகள் என்னன்னு வந்து பார்த்துட்டோம். இப்ப 3வதா நம்ம பார்க்க போறது, நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல ஒரு குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய தெய்வம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. உங்க தெய்வத்துக்கு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம யோசிச்சிருப்போம். தெய்வம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதையவே கட்டுப்படுத்த முடியுமானா, சிறு குறு தெய்வங்கள் கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுங்க எல்லாமே ஒரு மந்திரத்திற்கும், இல்ல ஒரு பூஜை முறைகளுக்குமே வந்து கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவை. சரிங்களா? இப்போ காந்தாரா படத்துலயுமே வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த பார்ட் 2ல நான் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பட் அது வந்து ஒரு கான்செப்ட் மட்டும் கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு ஆன்மீகத்துக்கு தேவையா இருக்கிறதுனால நான் சொல்றேன். அதுவும் மேலோட்டமா சொல்றேன். என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஊர் தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய குலிகனை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த தெய்வம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது, அந்த தெய்வத்தையே வந்து வெளிய எடுத்துட்டு வர்றது ஏக இறைவனா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஏக இறைவன் தான் எதுக்குமே கட்டுப்படாத ஒரு ஆள். உங்களுடைய அன்பை தாண்டி வேற எந்த மந்திரத்துக்கும், மாந்திரீகத்துக்கும், பூஜைக்கும், புனஸ்காரத்துக்கும் எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. இதுல ரொம்ப 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 வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஆன்மீகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்மள பார்த்து நிறைய பேர் வந்து நல்ல விதமாவும் நினைப்பாங்க. இவன்லாம் எப்படி இதை சொல்லி தரலாம்? இவனுக்கு எப்படி இந்த வயசுல இது தெரியுதுன்னு தேவையில்லாத விதமாகவும் நினைப்பாங்க. அதை நானே காது கூட கேட்டிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓ இப்படி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க அவங்களுடைய மந்திர மாந்திரீக வித்தைகளை நம்ம கிட்ட வந்து பிரயோகப்படுத்த விரும்புவாங்க. பிரயோகப்படுத்தியும் செஞ்சிருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தவரும் ஒருத்தர், அவர் இப்ப போட மாட்டாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்மளோட புகைப்படத்தை வச்சு ஸ்டார் போட்டெல்லாம் விளையாண்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் இருக்காங்க. அவங்களுமே வந்து அவர் கூட சேர்ந்து அதை பண்ணி அதுக்கான தண்டனையை சிறப்பா அவர் அனுபவிச்சு இப்போ வந்து அமைதியா இருக்கிறாரு. திரும்பவும் வந்தாரு அப்படின்னா வந்து அதுக்கான வேலைகளை சித்தர்கள் பார்த்துப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருங்கிறதையும் நான் அடுத்து வர வீடியோஸ்ல சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட மனிதர்கள் இங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லைங்க. நம்மளோட ஃபோட்டோவை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸ்டார் போட்டு என்னது பிரத்தியங்கரா கூப்பிட்டு நான் அதை பண்றேன், இதை பண்றேன். ஏங்க அன்பா கூப்பிட்டா நான் கூப்பிட்டேன்னா அது வந்து நிற்கும். அவங்கள வச்சு பண்ணா சும்மா இருப்பாங்களா? அது நமக்கே தெரிய வச்சு நம்ம நேரா போய் அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சு. அதே மாதிரி வேற ஒரு பக்கம் வந்து நம்மள வந்து இது பண்ண இருக்கு அப்படின்னு வந்து நம்மளோட போட்டோவை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதை நான் பெருமைக்காகவோ இதுக்காகவோ சொல்ல, ஒரு ஆன்மீகவாதியோட சக்தி என்னன்னு நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் தியானம் தவம் முக்கியம்னு சொல்றேன், ஏன் ஆன்மீகம் தான் முக்கியம், ஏன் ஏக இறைவன் தான் முக்கியம்னு சொல்றேங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன கதை தான் கேளுங்க. அப்போ நம்மளோட போட்டோ ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்து காட்டும் போது என்ன இருந்திருக்குது, அவர் வந்து ஒரு மாந்திரிகவாதி, 60 வயசுக்கு மேல என்னவோ இருக்கும் போல. அவர் என்னமோ செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க. இவங்கள வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நம்மளோட ஃபோட்டோவை காட்டணுன்னே அவர் வந்து ஈகோ தடுத்துருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வாயிலேருந்து வந்திருக்கு என்னன்னா, நான் வந்து அதாவது அவர் வந்து ஒரு 48 நாள் உட்காந்து பூஜை பண்ணி செய்கிற விஷயத்த இந்த பையன் வந்து வெறும் 2 நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிடுவான். ஏன்னா என்னை விட பெரிய ஆளுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவங்ககிட்ட அதிகமான சக்திகள் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஏக இறைவன் துணை இருக்காருங்கிறத அவரை தாண்டி அவர் வாயில வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம். நான் முழுமையா எனக்குள்ள இருக்கிற ஏக இறைவன் மேல வச்ச நம்பிக்கை தான். அதை தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன். எல்லாருமே நிறைய பேர் வரீங்க. கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ நான் இந்த கிளாஸஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணமே தன்னை உணர்தல் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரக்காக தான். பட் இது டீப்பா உள்ள போக போக பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பிளாக் மேஜிக்கால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் பார்த்ததுலேயே வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்தாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்தலைங்கிறது தான். உங்களோட ஆன்மாவை நீங்க கொஞ்சம் பலப்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை வந்து எதுவுமே வந்து பக்கத்துல கூட வர முடியாது. இதுலயே போக போக என்ன ஆகும்னா, நமக்கு எதுவுமே ஆகாதுங்கிற மாதிரி ட்ராப் பண்ண ஆரம்பிக்கும். பின்னாட்கள் அது மிகப்பெரிய விபரீதங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இதுல இருந்து ஒரு பிளாக் மேஜிக் இருக்கு அப்படின்னா, அது எப்படி நமக்குள்ள இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது, அது வந்து எப்படி வராது அப்படிங்கிற வழிகள் உங்களுக்கு வேணும். கட்டாயமான அது தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து ஆனா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா ஆர்வம் இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். சும்மா நான் வந்து மத்தவங்க மாதிரி பேசுறேன், டெய்லி வீடியோ போடுறேன் அப்படின்னா, அது எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா சொல்லுங்க, நான் தாராளமா சொல்லித்தரேன். இப்போ ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏக இறைவன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிட்டோம். சித்தர்கள் மார்க்கத்துல போயிட்டோம் அப்படின்னா, கோயிலாவது ஏதடா குலங்களாவது ஏதடா, கோயிலும் உனக்குள்ளே குலமும் உனக்குள்ளே, ஏக இறைவனும் உனக்குள்ளே, எல்லாமே உனக்குள்ளே, பரபிரம்மமும் உனக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அததான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாங்க, தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நீயாவே இருக்குங்கிறத சொல்றாங்க. சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிறத நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா வெளியே இருக்கிற எதாலையும் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது. அது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குதுனாலே ஏதோ ஒரு தீய சக்திகள் ஏதோ யாரோ ஒருத்தர் பண்றாங்க, எங்கேயோ நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வருதுனாலே உங்களுக்கு கண் கூட அது வந்து அழகா தெரிய ஆரம்பிச்சு நீங்க வெளியே அனுப்பிடலாம்.
இதை வந்து நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்காகவோ இல்லை அப்படின்லாம் கிடையாதுங்க. இதை பார்த்து நான் வந்து அதுங்களை வெளியே இது பண்ண ஒவ்வொருத்தருமே ஒரு ஹியூமன் ப்ரூஃப்ஸாக நான் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு எத்தனையோ போலிகள் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ கண்ணால் பார்த்த சாட்சிகளையுமே வந்து நம்மக்கிட்ட இதுக்கெல்லாம் இருக்குது. இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்கு சத்தியமாக சொல்ல கிடையாது. இதெல்லாம் முடியும், இதை விட மிகப்பெரிய விஷயங்களை முடியும்னு சொல்கிறதுக்காக தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். நான் சிறு குறு தெய்வங்களுக்குள்ள போகணுமா இல்லை வந்து ஏக இறைவனுக்குள்ள போகணுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் பூஜை புனஸ்காரத்தோட நிறுத்திக்கிறேன்ப்பா அப்படின்னா உங்களுக்கு சிறு குறு தெய்வங்களே போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் ஆன்மீகத்துக்குள்ள போய் அதோட ஆழத்தை நான் பார்க்கணும், நான் வந்து என்ன உணரணும், என்ன நான் கரைச்சிக்கணும், வள்ளலார் மாதிரி ஆகணும், சித்தர்கள் மாதிரி ஆகணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஞானம் எனக்குள்ள வரணும், ஞான கருத்துக்கள் என் வாயிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க பிடிக்க வேண்டிய ஒரே ஆளு அருட்பெரும் ஜோதின்னு சொல்லலாம், ஏக இறைவன்னு சொல்லலாம், பரம்பொருள்னு சொல்லலாம், பரபிரம்மம்னு சொல்லலாம். நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பேர் வந்து மகாரம் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம வந்து மகாரம் அப்படின்னு வச்சிருக்கோம். இதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே மகாரம் அப்படின்னா என்னங்கிறத தெரிய வரும். சரிப்பா, இது வந்து நீ புரிஞ்சிருச்சு. ஏக இறைவனை பிடிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வழிதான் வந்து சித்தர்கள் கொடுத்துட்டு போன ரகசிய சூக்ஷம பயிற்சிகள். இதை வச்சுதான் உங்களால அன்பு அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்க முடியும். அன்புங்கிற விஷயம் வந்தால் தான் இறைவன் கிடைப்பாரு. டு பி ஃப்ராங்க், உண்மையை சொல்லணும் அப்படின்னா இறைவன் அடையிறதுக்கு எந்த விதமான பயிற்சிகளுமே தேவையில்லைங்க. ஆனால் தந்திரங்கள் தேவை. ஏன் தந்திரம் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இறைவனோட தன்மை எங்கேயோ இருக்கு, அதை பைபாஸ் பண்ணி போகணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் தேவை. அதை தான் வள்ளலார் அழகா சொல்லுவாரு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு தந்திரம், அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான தந்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகன் யோகக்கலை. ஸோ முருகன் யோகக்கலை ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அந்த இறைவனோட தன்மை எப்படி இருக்குங்கிறத தினம் தினம் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவிக்கிறது எப்படி இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துல இருந்து அது எப்படி காப்பாற்றப்படுது, விதியவே எப்படி ஒரு செகண்ட் மாத்தி அமைக்குது அப்படிங்கிறது நான் சும்மா பேச்சுக்காகவோ இல்லை இந்த ப்ராக்டிசஸ்க்காகவோ சொல்ல, இதுதான் உண்மை. நான் யாரையும் ஃபோர்ஸும் பண்ண போறதில்ல. எப்பவும் போல யாருக்காவது விருப்பம் இருக்கு, உண்மையாலுமே வந்து நான் பயிற்சி பண்ணுவேன், சும்மா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஒரு சிலருக்கு எப்படி ஒரு இடத்துக்கு போறது வேடிக்கையா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமோ, ஆன்மீக கிளாஸ்களுக்கு ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க தயவு செய்து இங்கே வர வேண்டாம். உண்மையாலுமே நான் வந்து தன்னை உணரணும், என்னை தாண்டின ஒரு விஷயம் பியாண்ட் ஹியூமன் நேச்சர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உண்மையான ஹியூமனாக நான் முதல்ல மாறணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான இடம், உங்களுக்கு மட்டுமே சரியான இடம் தான் இந்த முருகன் யோகக்கலை மகாரம் அப்படிங்கிறது. இன்னும் இதை பற்றி நிறையா பேசணும். அந்த முன்னாடி சொன்ன மாதிரி பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட்ஸ் என்ன, அது வந்து எப்படி வெளியே வரணும் கண்டுபிடிக்கணும், அது எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போடுறேன். அடுத்த டைரக்ட் கிளாஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து சித்தர்கள் பூமின்னு சொல்கிறேன், திருவண்ணாமலையில் நடக்குது. ஆல்ரெடி 3 கிளாஸஸ் 4 கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து எலிவேட் பண்ணி தான் கொண்டு போயிருக்கேன். அது எல்லாத்துக்கும் ஒரு மகுடமாக இந்த திருவண்ணாமலை கிளாஸ் அமையும். இதோட ஃபீஸை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அங்கே வந்து பாருங்கள், இது ஏன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அகத்தியர் கொடுத்த ரகசியமான ஒரு குரு தீட்சை முறை இருக்குது. அது யாருக்கு அந்த குடுப்பினை இருக்கோ விதி இருக்கோ அதை கண்டிப்பாக வந்து அடைவாங்க. நான் போஸ்டர்ஸ் அட்டாச் பண்ண சொல்கிறேன். விருப்பம் உண்மையாலுமே இருக்குன்னா மட்டும் வாங்க. அங்கே வந்து நான் பார்க்குறேன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறேன், தயவு செய்து வராதிங்க. அவங்களுக்காகலாம் வந்து இந்த கிளாஸஸ் கிடையாது. நான் ஆன்மீகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, இந்த கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. நவம்பர் 9ஆம் தேதி திருவண்ணாமலையில் நான் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். சர்வமும் சிவமயம்.